योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया. 1975 எங்க த்ரீ சிஸ்டர்ஸ் ஃபேமிலிக்கு பகவானோட முதல் தரிசனம் கிடைச்சதுன்றத ஏற்கனவே உள்ள எபிசோட்ல ஷேர் பண்ணேன். நாங்க பகவானை தேடி போறதுக்கான காரணத்தையும் அதுல சொல்லியிருந்தோம். என்னன்னா, எங்க அம்மாவுக்கு 2 தங்கச்சி, அதுல கடைசி தங்கச்சியான சாரதா, அவங்க திருநெல்வேலியில இருக்காங்க. அவங்க ஃபேமிலியில ஒரு தவிர்க்க முடியாத, சால்வ் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளத்துக்காகத்தான் சாமிகிட்ட போனோம். சாமியும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்ன்றக்காக சாரதா சித்திய பார்த்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, சாரதா, நீ துளசி பூஜை டெய்லி பண்ண உன்னோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம சாமி இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த பிச்சைக்காரன் துளசி மாதாட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். என்னன்னா, சாரதா டெய்லி துளசி பூஜை பண்ணுவான் அப்படின்னு சொல்லி துளசி மாதாட்ட இந்த பிச்சைக்காரன் ப்ராமிஸ் பண்ணியிருக்கான்ற ஒரு பெரிய விஷயத்தையும் சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க சாமி தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு நாங்க மதுரைக்கு வந்துட்டோம். அங்க 2வது சித்தி உமாமா சிவாசி வந்துட்டாங்க. கடைசி சித்தி சாரதா சித்தி திருநெல்வேலிக்கு வந்துட்டாங்க. சாமி காமிச்ச வழிபடி அவங்க ஒரு துளசி செடியை வச்சு அதை வழிபட்டு வர்றாங்க. அவங்களோட துரதிர்ஷ்டம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த துளசி செடி வாடி போயிருது. அப்ப மனசுல சாமி சொல்லி ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறோம். அது இப்படி வாடி போயிடுச்சுன்னா எவ்வளவு ஏற்கனவே ஒரு கஷ்டத்துல இருக்கும், இப்ப ரொம்ப கஷ்டமாயிடுது. என்னடா செய்யறது? இப்படி சாமி வழிகாமிச்சபடி போறோம், ஆனா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த வருத்தத்தை அம்மாட்ட, என்னோட அம்மாட்ட தெரிவிக்கும் போது அம்மா என்ன சொல்றாங்க, வருத்தப்படாத, நான் இன்னொரு துளசி உனக்கு வாங்கி தர்றேன், அதை வச்சு திரும்ப அதை சாமி சொன்ன இதை ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லி எங்க அம்மாவும் இன்னொரு துளசி வாங்கி கொடுக்குறாங்க. அதை நட்டுறாங்க. திரும்பியும் அந்த துளசி பூஜை செய்யறாங்க டெய்லி சாமி சொன்னபடி. அப்படி செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த துளசி செடியும் வாடி போயிருது. அப்ப மனசு ரொம்ப கஷ்டப்படுது. அப்படி கஷ்டப்படும் போது கூட அவங்க அதுல சாமி சொன்ன விஷயத்துல நம்பிக்கை இழக்கல. இந்த சாமி சொன்னா நடக்குமா நடக்காதான்ற கேள்விக்குறிலாம் வரல, எந்த வித சந்தேகமும் வரல. ஆனா வருத்தம், அப்படி வருத்தம் வரும்போது அந்த வருத்தத்தை இப்ப யார்கிட்ட தெரிவிக்கணும்ன்றப்ப அவங்களுக்கு யோசனை வருது, சாமிக்கு ஒரு லெட்டர் எழுதி போடுவோம் அப்படின்னு நினைச்சு சாமிக்கு அழகா ஒரு லெட்டர் எழுதுறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் எழுதுறாங்க. எழுதிட்டு சாமி அந்த எழுதின லெட்டரை போய் போஸ்ட் பாக்ஸ்ல போட்டு திரும்ப வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வழக்கமா அவங்க ரூம்ல இருந்து வெளியில எட்டி பார்த்தா பக்கத்து வீடுலாம் தெரியும் இல்லையா, அந்த ஜன்னல் வழியாதான் அவங்க தலைவாரி வெளியில எல்லாம் பாக்குறது உண்டு. அந்த ஜன்னல் ஒட்டி இருக்கிற காம்பவுண்ட் வால் பக்கத்துல நின்றுதான் பக்கத்து வீட்டுக்காரங்களோட எல்லாம் பேசுறது வழக்கம் உண்டு. அப்படி இருக்கும்போது இவங்க தபால் பெட்டியில சாமிக்கு அந்த லெட்டரை எழுதிட்டு திரும்ப வீட்டுக்கு அந்த ஜன்னல் வெளியில பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கு. என்ன அப்படின்னா, இவ்வளோ துளசி செடி அங்க இருக்கு. டெய்லி அந்த இடத்த அவ்வளோ தடவை புழங்குறது உண்டு. அந்த கோட்டைச்சோறு ஒட்டி தான் பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேசுறது உண்டு. அந்த ஜன்னல் வெளியாத்தான் வெளி உலகத்தெல்லாம் அவங்க இருந்து பாக்குறது உண்டு. ஆனா அவ்வளவு நாளும் பாக்குறப்ப இப்படி ஒரு வளர்ந்த செடி இருக்கிறது அவங்க கண்ணுக்கே தெரியல. ஆனா இவ்வளவு நாள் சாமி சொன்ன விஷயத்த அவங்க கடைபிடிச்சு வரும்போது, அது நடக்காம போகும்போது சாமிக்கு ஒரு லெட்டரை எழுதி தபால் பெட்டியில போட்டுட்டு வீட்டுக்கு அடுத்த க்ஷணமே அந்த ஜன்னல் வெளியா பார்க்கும்போது இப்படி ஒண்ணு வளர்ந்துருக்குன்றப்ப அப்படி ஒரு சந்தோஷம். அப்ப அவங்களுக்கு புரியுது, சாமி நானே உனக்கு ஒரு வாடாத துளசி செடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம் வர, அப்படி ஒரு சந்தோஷத்தோட சாமி சொன்ன அந்த வழியை கடைபிடிச்சு அந்த துளசி பூஜை ரெகுலரா அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சாமி சொன்ன மாதிரி துளசி பூஜை பண்ண என்ன ஆகுது, அவங்கள்ட்ட இருந்த அந்த ஃபேமிலி ப்ராப்ளம் தன்னால அது போயிருது அப்படின்றத அவங்க ஷேர் பண்ணாங்க. அப்ப
இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, எல்லார் ஃபேமிலிலும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதமான ஒரு ப்ராப்ளம்ஸ் வர்றது அது சகஜம்தான். அப்படி இருக்கும்போது சாமி எல்லாருக்கும் ஒரு பொதுவான அதுக்கு ஒரு தீர்வு, எந்த ப்ராப்ளத்துக்குனாலும் ஒரு தீர்வை கொடுத்திருக்காரு. என்ன ஒரு தீர்வு அப்படின்னா, துன்பம் வரும்போது நம்பிக்கையுடன் யோகிராம் சுரத்குமார் என்று அழையுங்கள், என் தந்தை உடனடியாக உங்கள் உதவிக்கு வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நமக்கு வேணுங்கிறதெல்லாம் சாமி சொன்ன வாக்குல ஒரு நம்பிக்கை வேணும். சாமியோட வாக்கு எப்பயுமே தப்பாது அப்படின்றத உணர்த்துறதுக்கு தான் இந்த ஒரு லீலையெல்லாம் நடத்தி காமிச்சிருக்காரு. அவர் எப்படி நடத்துவார்ன்றது அது நடந்து முடிஞ்ச பிறகுதான் நமக்கு புரியும். அதனால நமக்கு வேண்டியது என்னன்னா, அவர் மீது, சாமி மீது, சாமியோட நாமமான யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குருராயா. அதனால சாமி மீதும் சாமியோட நாமத்தை மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தா எப்பேற்பட்ட துன்பத்தையும் தாண்டிடலான்ற அந்த அனுபவத்தை தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண நினைச்சேன். ஜெய் யோகிராம் சூரத்குமார். योगीराम सूरत्कुमार, योगीराम सूरत्कुमार, योगीराम सूरत्कुमार, जय गुरुराया।